கீதா மற்றும் நம்பிக்கையின் நட்சத்திரம். ஒரு காலத்தில் மரங்களின் கிசுகிசுப்புகளாலும் பாடும் ஓடைகளாலும் சூழப்பட்ட ஒரு அமைதியான சிறிய கிராமத்தில் கீதா என்ற சிறுமி வாழ்ந்தாள். கீதா புத்தகங்கள் படிப்பதையும் பெரிய கனவுகள் காண்பதையும் விரும்பினாள். ஆனால் அவள் தன்னம்பிக்கையை இழந்திருந்தாள். மீரா போல் நான் புத்திசாலி அல்ல என்று அவள் ஒரு புதிரை தீர்க்க முடியாத போது நெடுந்துடித்தாள். தியோ போல் நான் தைரியசாலி அல்ல என்று வகுப்பில் பேச சொல்லும்போது மெதுவாக சொல்வாள். ஒரு மாலை விண்மீன்களை நோக்கி ஜன்னல் அருகில் அமர்ந்திருந்த கீதாவின் மனம் கனிந்திருந்தது. திடீரென ஒரு நட்சத்திரம் மற்ற அனைத்தையும் விட பிரகாசமாக ஜொலித்து மெதுவாக அவள் முன் வந்தது. வணக்கம் கீதா என்றது அந்த நட்சத்திரம் மெல்லிய ஒளியுடன். நான் சோலா, நம்பிக்கையின் நட்சத்திரம். உன் எண்ணங்களைக் கேட்டேன். உனக்கு ஒரு மந்திரமான விஷயத்தை காட்ட விரும்புகிறேன். சோலா கீதாவை காட்டுக்குள் அழைத்துச் சென்றது. அங்கு அவர்கள் நிலவொளியில் உருவான ஒரு கண்ணாடியைக் கண்டார்கள். இதில் பாரு என்றது சோலா. கீதா பார்த்ததும் ஆச்சரியப்பட்டாள். அவள் வெட்கப்பட்ட சிறுமியாக இல்லை. தன் நம்பிக்கையுடன் நிற்கும், நண்பர்களுக்கு உதவும், புதிர்களைத் தீர்க்கும், அனைவருக்கும் முன் தைரியமாக பேசும் தன்னை பார்த்தாள். அது நான் அல்ல என்று கீதா மெதுவாக சொன்னாள். அது நீயேதான் என்றது சோலா சிரித்துக்கொண்டு. நம்பிக்கை கொடுக்கப்படுவதல்ல, அதை வளர்க்க வேண்டியது. ஒவ்வொரு முறையும் நீ முயற்சிக்கும்போது அந்த விதையை நீ நீரூட்டுகிறாய். ஒவ்வொரு முறையும் உன்னை பற்றி நன்றாக நினைக்கும்போது அதற்கு சூரிய ஒளி கொடுக்கிறாய். அடுத்த காலை கீதா ஒரு மாற்றத்தை முடிவு செய்தாள். கடினமான கேள்வி வந்தால் என்னக்கால் முடியாது என்பதற்கு பதிலாக நான் கற்கலாம் என்று சொன்னாள். தவறு செய்தால் தன்னை குறை சொல்லாமல் ஏன் என்று கேட்டு அதிலிருந்து கற்றுக்கொண்டாள். வாரங்கள் கடந்தன. கீதா ஒரு மாற்றத்தை உணர்ந்தாள். அவள் வகுப்பில் கையை உயர்த்தினாள். பேச அஞ்சியிருந்த தனது நண்பருக்கு தைரியம் அளித்தாள். யாரோ அவளை மற்றொருவருடன் ஒப்பிட்டபோது அவள் அமைதியாக சொன்னாள், நான் அது போதுமானது. ஒரு நிரவு சோலா மீண்டும் தோன்றியது. நீ உனக்குள் உள்ள நட்சத்திரத்தை கண்டுபிடித்துவிட்டாய் கீதா. நினைவில் கொள், உன் மதிப்பு மற்றவர்களால் அளக்கப்படுவதல்ல, அது நீ நம்புவதால் பிரகாசிக்கிறது. கீதா புன்னகைத்தாள். அன்று நிரவிலிருந்து விண்மீன்களை பார்க்கும்போது அவள் சிறியவளாக உணரவில்லை. அவள் தன்னைத்தானும் ஒரு நட்சத்திரமாக உணர்ந்தாள். அவ்வாறு கீதா தைரியத்துடன், கனிவான எண்ணங்களுடன் வளர்ந்தாள். ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமானதும் சிறப்பானதுமாக இருப்பதையும், தன்னம்பிக்கை சிறந்தவனாக இருப்பது அல்ல, தன்னுடைய சிறந்ததை நம்புவதாகும் என்பதையும் அவள் கற்றுக்கொண்டாள்.